டாஸ்மாக் விவகாரத்தில் பிற்பகலும் அந்த வழக்கினுடைய வாதங்களை அமலாக்கத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜு முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறைக்குள்ள அதிகாரிகள் குறித்த சட்ட விதிமுறைகள் தொடர்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த நிலையில் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் இசிஐஆர் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு தகவல் குறிப்பில் செந்தில் பாலாஜியினுடைய பெயர் என்பது இடம்பெற்றுள்ளது என்ற ஒரு கருத்தை அமலாக்கத்துறையினுடைய அந்த ஒரு பதில் மனுவை மேற்கோள் காட்டி தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை மிக முக்கியமாக நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளாரா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் அவர் கைது செய்யப்படவில்லை, மாறாக வேறு ஒரு விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக பணம் பெற்ற விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்த விவகாரத்தில் அவருக்கான ஒரு தொடர்பு என்பது உள்ளது என்பது ஆவணங்கள் மூலம் அடிப்படையாக ஏற்கனவே தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அவருடைய பெயர் இசிஐஆர் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அவரை கைது செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்ற ஒரு கருத்தை செந்தில் பாலாஜியுடைய மீதான அந்த ஒரு கருத்தை அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் இன்று விசாரணையின் பொழுது அவர் முன்வைத்தார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் கபில் சிபல் கடும் எதிர்ப்புகளை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனமும் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் வழக்குடைய விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எண்ணம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறையினுடைய சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு மீதான அந்த வழக்குகள் முடிந்த பின்னர் வழக்கை விசாரிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையினுடைய அந்த வழக்கு விசாரணைக்கான தடையை நீட்டித்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா.